அன்பின் சமாதான ஊழியங்கள் யூடியூப் சேனல்ல இருந்து கேமராமேன் வந்திருக்கிறேன். நம்ம தாமஸ் பாண்டி ஐயாவை கூட இன்னைக்கு நம்ம சில காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக அவரோடு கூட உரையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். தாமஸ் பாண்டி ஐயா, ஆ, ஸ்தோத்திரம் ஐயா. சோதரையா சோதரையா, உங்களை கர்த்தர் சந்திச்சதுல உங்களை மிக்க ஆசீர்வதிக்கிறார். உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஒரு ஐயா. ஒரு சில காரியங்களை உங்களோட உரையாடும்படி அந்த நாள்ல நாங்க வந்திருக்கிறேன். சபைக்கு அநேகர் போறாங்க. சரி. சபை அநேக வருஷமா நடத்துறாங்க. ஆ, ஆனாலும் சபையில ஒரு வளர்ச்சி இல்ல. ஆ. அதை பத்தி நீங்க என்ன இருக்கிறீங்க? ஓ, அதை கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வருஷம் சபை நடந்தாலும் அந்த சபை வளர்ச்சி இல்லாம அப்படியே இருக்கு. அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா ஒரு சில சபைகள் மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு சில சபைகள் அப்படியே 10 வருஷமானாலும் 5 பேரும் 3 பேரும் வச்சுதான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்குறீங்க. ஆமா, அதான் என்னுடைய கேள்வி. ஆ, சரி, நல்ல கேட்குறீங்க. இது எல்லா சபைகளுக்கும் புரோஜனமான கேள்வி. அருமையான சகோதரனே, என் சபையை பத்தி கேட்டீங்க இல்லையா? தினமே சபை ஏன் வளரல என்ற கேள்விக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்றேன். ஏன்னா என் வாயினால சொந்தமா சொன்னா அது சரியா வராது. வசனம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, தெய்வம் என்ன சொல்லுகிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு பேசினாதான் அது சரியா வரும். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. புத்துள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தில்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலேயே அதை இழுத்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுது. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தில்லாத ஸ்திரீ அவளுடைய கையினாலேயே வீட்டை இழுத்தி போடுகிறான்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு சபை வளர்ச்சிக்கு மூல கல்லாக இருக்கிறது கடவுள் தான். அந்த கடவுள் இயேசுநாதரே மூலியமா எழுப்பக்கூடியவங்க தான் அந்த சபை போதகரும் மனைவிமாரும். கணவனும் மனைவியும் தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பு. இப்ப கணவன் மனைவியும் அந்த பொறுப்புல உணர்ந்து நம்ம கடமை என்னன்னு தெரிஞ்சு 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்தாங்கன்னா அந்த ஊழியம் வளரும். அல்லது மனைவி மட்டும் சரியா இருந்து கணவன் சரியில்லாட்டி போனா அந்த ஊழியம் பாதியா இருக்கும். ஆனா கணவன் சரியா இருந்து மனைவி சரியில்லைன்னா அது எந்தெந்தண்டி ஊழியமாக இருந்தாலும் விழுந்து போகும். இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உலக பிரகாரம் சொல்றது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று உலகத்தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னு சொன்னாலும் அது ஒரு பெண்ணுனாலதான் நடக்குது. அதே ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியமாய் அழிந்து போகுது சொன்னாலும் அதுவும் ஒரு மூல காரணம் ஒரு பெண்ணுன்னு தான் சொல்லப்படுறது. அப்ப ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று வேதத்தை உலகத்தான் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதாருமா? புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய புருஷன் பட்டணத்து மூப்பரோட பேறு பெற்றவனா இருப்பானா. அதாவது புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய புருஷன் பட்டணத்து மூப்பரோட பேறு பெற்றவனா இருப்பான் என்று வேதம் சொல்லுது. எங்க ஒரு நல்ல மனைவி இருக்கிறாளோ, எவனுக்கு ஒரு நல்ல மனைவி வாய்க்கிறாளோ அவன்தான் அந்த நாட்டுல அந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பான். அவன்தான் உயர்வாய் வாழ்வான். அவன்தான் 4 பேருக்கு மதிக்கத்தக்க வகையில அந்த குடும்பம் இருக்கும். இப்ப நான் சொல்ற புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப மனைவி சரியா அமையலைன்னா அது எந்த குடும்பமாக இருந்தாலும், அவன் ஆம்பளை எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அது என்ன செய்யாது? அந்த குடும்பம் சரியா வராது. இப்ப ஊழியத்துல முதல் கல் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளை தான் முக்கியமா அது இருக்கப்படுது. இங்க பாருங்க, இப்ப விக்கிர ஆராதனையில பாத்தீங்கன்னா விக்கிரம் ஒண்ணு இருக்கு, பூசாரி ஒண்ணு இருப்பார். பூசாரி என்ன சொல்லுவாரு? வாரம் கட்டியெல்லாம் ஆத்தா உள்ள இருக்கிறாங்க, சாமி இருக்குது, கடவுள் இருக்கு, முருகன் இருக்காரு, நீங்க அவரை நம்புங்க, உங்க கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு பூசாரி என்ன செய்வாரு? வார ஜனங்களோட அன்பா பேசி, அழகா பேசி, அமைதியா பேசி அவர் என்ன செய்வாரு? அந்த மக்களை பூரா சாமி பக்கம் திருப்பி அந்த சாமியை உயர்வாய் பேசி அதன் மூலியமா அவர் வாழ்வார். அதனால ஒரு கூட்டம் பெருகும். அந்த பூசாரி சரியில்லைன்னா வந்தவங்களை வெறுத்து வெறுத்து பேசினாலோ அல்லது வந்தவங்களை கண்டுக்கிறாம இருந்தாலோ எப்படியோ போயா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த கோயில்ல கூட்டம் இருக்காது, வளராது, சாமி சரியா நிக்காது. அது போலதான் கிறிஸ்தவத்துக்குள்ள பூசாரி அந்த விக்கிரம் என்றது ஆம்பளையா கருதப்படுறது போதகர். அவர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவர் போதகராக இருந்தாலும் அவர் விக்கிர மாதிரி தான். அவர் பாட்டு நிற்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, பாட்டு பாடுவார், அவ்வளவுதான் செய்வார்.
ஆனா மக்களை ஒன்றிணைக்கிறது, வாரவங்களை வரவேற்கிறது, அன்பு செலுத்துறது அந்த குடும்ப தலைவி பாஸ்டர் அம்மா கிட்ட தான் இருக்குது. அந்த பாஸ்டர் அம்மா எவ்வளவு அன்பு, அக்கறையோட ஜனங்களை அணுகுறார்களோ, அந்த அளவுக்கு அந்த சபை வளரும். அவர்களுடைய வாழ்க்கையும் உயரும். நேத்து நேரம் பைபிளோட வந்தவங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்க பார்க்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள அன்னை தெரசாவை பார்க்குறோம். அன்னை தெரசா ஒரு வயசு பொண்ணா தான் வந்தது. ஊழியத்துக்கு ஒரு வாஞ்சையோட வந்தது. எப்படியாச்சும் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்னு வந்தது. அதுக்காக அநேக பாடுகளை பட்டது. ஆனா இறந்தும் போனது. இப்ப என்ன சொல்றாங்க? ஆ எ அந்த அன்னை தெரசா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அன்னை. அத ம இயேசுடைய தாயார் மரியாளை போல என்று உலகம் மதிக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த அம்மாளுடைய விடாத அன்பு. இயேசுடைய அன்பு அந்த அம்மா மூலியமா பார்த்ததுனால தான் இன்னைக்கு அந்த அம்மாளை தெய்வமா கொண்டாடுகிறாங்க. அப்படி இல்லாம அந்த அம்மா சிடுசிடுன்னு பேசியிருந்தா அந்த அம்மா ஊழியமும் வளர்ந்துருக்காது. அந்த அம்மாளுக்கு அந்த பேரு புகழ் கிடைச்சிருக்காது. புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவத்துக்குள்ள ஊழியத்துல முதல் இருக்கிறது அம்மா தான். பாஸ்டர் அம்மா தான். பாஸ்டர் அம்மா எங்க தெளிவா இருக்கிறாங்களோ, எங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்களோ, எங்க இயேசுவுக்குள்ள விடாப்பிடியா நம்பிக்கையோடு செபிக்கிறார்களோ, அந்த சபை வளரும். அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அது காட்டுல இருந்தாலும் சரி, மேட்டுல இருந்தாலும் சரி, நரிக்குற ஊழியமா இருந்தாலும் சரி, படிச்சவங்க ஊழியமா இருந்தாலும் சரி, எங்க விசுவாசத்துல அந்த அம்மா சரியா இருக்குதோ, அந்த ஊழியம் வளரும். ஏன்னா, புத்தி உள்ளிய ஸ்திரீயினுடைய வீடு வியாபார கப்பலை போல இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. யார் வீடு? புத்தி உள்ள பொம்பளையுடைய வீடு வியாபார கப்பலை போல் இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கப்பலு, வியாபார கப்பல் என்ன செய்யும்? கடல்ல இருக்கும். எப்ப கடைக்கு வரும்? 6 மாதத்துக்கு ஒரு விஷயம், 1 வருஷத்துக்கு ஒரு விஷயம் தான் மேட்டு கடைக்கு வரும். அப்ப கரைக்கு வரும்போது தான் எல்லா ஜாமானையும் அந்த கடலுக்குள்ள அவசரமா எதையும் வாங்க முடியாது. அதனால கரைக்கு வந்த நேரத்துல தான் எல்லா ஜாமான்களையும் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். மண்டவலிக்கு தைலம், கடுகு, ஒரு மாத்திரை, மருந்து, ஒரு கஷாயம், இப்படிப்பட்ட எல்லா பொருள்களையும் அந்த கப்பலுக்குள்ள வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் மழை காலங்கள்லயும் ஒரு அவசர ஆத்திரத்துக்குலையும் கரைக்கு வராட்டி போனாலும் அங்க இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம். ஆனா நம்ம நாட்டுல சில பொம்பளைல பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்பதான் உப்பு வாங்க போவாங்க. அந்த ஒரு துணிய தலையில போட்டுக்கிட்டு, ஏன்னா உப்பு அவசியம். ஆனா ஒரு சாதாரண பொருள் அது முன்னக்கூட்டியே வச்சிருக்க மாட்டாங்க. அத சும்மா இருக்க மாட்டாங்க. ஐய்யய்யோ! சோத்துல உப்பு இல்லையே, குழம்புல உப்பு இல்லையான்ட்டு உலையில குழம்பு கொதிக்க விட்டுட்டு, ஒரு சாக்க தூக்கி மேல போட்டுட்டு அப்பதான் உப்பு வாங்க கடைக்கு போவாங்க. அப்ப அந்த பொம்பளைக்கு என்ன இல்ல? புத்தி இல்ல. எச்சரிக்கை இல்ல. முன்னெச்சரிக்கை இல்லை. அதனால அந்த குடும்பம் எனக்கு எனக்கு என்ன உனக்கு என்னன்னு கிடக்கும். ஆனா புத்தி உள்ள பொம்பளைங்க வீட்ல ஏற்கனவே உப்பு, மிளகா, வரசெலவு சாமான்லாம் ரெடியா வாங்கி வச்சிருப்பாங்க. எடுத்ததுக்கெல்லாம் வெளிய போ மாட்டாங்க. புரியுதா? அதே போல மழை காலம் வந்தா குடை வாங்குவாங்க. அந்த குடைய என்ன செய்வாங்க? மழை முடிஞ்சது வரைக்கும் தூக்கி போட்டு கிடச்சிருவாங்க. அப்புறம் மறுநாள் என்னைக்கு மழை வருதோ அன்னைக்கு தான் தேடுவாங்க. அது உடைஞ்சு விடும். அப்ப புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, மழை காலத்துல வாங்குற குடைய ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு கூட அத மழை காலத்துல பயன்படுத்திட்டு மீதி நேரம் ஒழுங்கா வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன ரிப்பரையும் இப்ப சரி பண்ணிட்டு ரெடியா வச்சிருப்பாங்க. தேவைப்படும் போது கரெக்டா எடுத்துக்குருவாங்க. அப்ப இந்த புத்தி இல்லாத ஒரு சிறுவனுடைய வீடு எப்படி அவ கையினாலேயே இடிச்சு போடுறது மாதிரி அந்த ஊழியத்திலையும் அந்த பொம்பளை சரியில்லைன்னா அழிஞ்சு போகும். அங்க விளங்கவே விளங்காது. இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். புத்தி உள்ள ஸ்திரீனுடைய புருஷன் பட்டணத்து மூப்பரோட பேறு பெற்றவனா இருப்பார் என்று வேதம் சொல்லுது. எங்கெல்லாம் பொம்பளை சரியா இருக்கிறாளோ அங்க அவ புருஷன்தான் என்ன செய்வானா அந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருப்பானாம். ஏன்னா ஆம்பளை வேலைக்கு போற நேரம் போய் இருக்குது 5 10 பொம்பளை கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஊரு இப்ப நாடு அரசியல் அப்படின்னு போகும்போது இந்த பொம்பளை வீட்டு சத்தம் வெளியே போகாதபடிக்கு இருக்கிறத கிடைக்கிறத வச்சு கௌரவமா குடும்பம் நடத்துவாளாம். இப்படி குடும்பம் நடத்தும் போது அவ வீட்டை அவளே பாதுகாத்துக்கிற போது ஆஹ் ஆம்பளை என்ன செய்யறான், அவன் பிரியா வெளியே போறான்.
அப்ப வெளியே போகும்போது எங்கேயாச்சும் ஒரு சண்டை சத்தமோ, ஒரு மல்லுக்கட்டோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு ஊர் பிரச்சனையோ உட்காரும்போது, அங்க உட்காந்து பேசுறான். நல்லது கெட்டது பேசுறான். பேசும்போது என்ன சொல்றாங்க, காலப்போக்குல அவன் நல்ல மனுஷன், ரொம்ப அறிவாளி, அவன் தான் அந்த ஊருக்கு தலைவன் ஆகணும் அப்படின்னு தலைவன் ஆக்கிடுறாங்க. ஏன்னா, வீட்ல அவன் பொண்டாட்டி நல்லவளா இருக்கிறதுனால, அவன் வெளிய போய் 4 பேத்தோட பேசுறதுனால, அந்த பேச்சு அவனுடைய அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடு அந்த ஊருக்கு அவன தலைவன் ஆக்கிறது. ஏன்னா, அவன் பொண்டாட்டி நல்ல புள்ளையா வீட்டவே கவனிச்சுக்கிறதுனால, வீட்டு சத்தம் வெளிய போகாம இருக்கிறதுனால, இருக்கிறத 5ஓ 10ஓ கொஞ்சமோ நிறைவோ குறையில்லாம வாழ்றதுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த ஆம்பள உயர்த்தப்படுகிறான், புகழப்படுகிறான். காலப்போக்குல அவன் தலைவர் ஆயிடுறான். அவன் பொண்டாட்டி தலைவர் பொண்டாட்டி ஆயிடுது. எம்எல்ஏ ஆயிடுறான். எம்எல்ஏ பொண்டாட்டி ஆயிடுது. பிரசிடென்ட் ஆயிடுறான். பிரசிடென்ட் பொண்டாட்டி ஆயிடுது. ஒரு ஊருக்கு அ அ மந்திரி ஆயிடுறான். அவன் பொண்டாட்டி மந்திரி அம்மாள் ஆயிடுது. புரியுதா சொல்றது? அப்ப எங்க பொம்பளை அறிவுள்ளவளாய், உலகம் தெரிஞ்சவளாய், குடும்பத்து சத்தம் வெளிய போகாத அளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு ஞானம் இருக்குதோ, அந்த குடும்பம் முன்னேறும். அந்த ஊழியம் முன்னேறும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பொம்பள புள்ள முன்னேற்றதுக்கு காரணம், ஒரு ஆம்பள தான் காரணம்னாங்க. என்ன செய்வாங்க? ஒரு பொம்பள புள்ள பேரும் புகழோட முன்னேறி போறா அப்படின்னா, அவளை ஊக்கப்படுத்துனது, அவளுக்கு உதவி செய்தது, அவளுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு ஆம்பளை பின்னால இருந்து அ பின்னால இருந்து ஊக்குவித்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் அந்த பொம்பளை முன்னேறி போனதுக்கு காரணம். அதே போல ஒரு ஆம்பளை முன்னேறி போறான்னா, அதுக்கு என்னவா? ஒரு பொம்பளை தான் காரணம். இப்படி பொம்பளைங்க சரியில்லாட்டி போனா, ஆம்பளை எடுக்கிற முயற்சி ஒண்ணுமே விளங்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? புரியலையா? இப்ப உலக பிரகாரமே சொல்லுவோமே, அந்த காலத்துல அரசியல்வாதிங்க நாட்டுக்கு பாடுபடுறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பொண்டாட்டி புள்ளைய கட்டிக்கிட்டோம்னா நாட்டுக்காக பாடுபடும்போது, அப்புறம் குடும்பம், குழந்தை, குட்டினுங்கன்னே கிடக்கணும் சிற்றின்பத்துல, நாட்டுக்காக நம்ம உழைக்கணும்ன்றதுக்காகத்தான் அன்னைக்குள்ள மகாத்மா காந்தி காலங்கள்ல, வெள்ளைக்காரன் காலத்துல அநேகர் கல்யாணம் பண்ணாமயே போராடிருக்காங்க. ஏன் மகாத்மா காந்தியே கல்யாணம் பண்ணிட்டு, மனைவி விட்டுட்டு நாடு நாடுன்னு போயிட்டாரு. காரணம் என்ன? நாட்டுப்பற்று. அதனால தான் அவர் பேரு புகழோட இன்னைக்கு தேசை, தந்தை சொல்ல முடிஞ்சது. பொண்டாட்டி, புள்ள, குடும்பம், குட்டி அப்படின்னு கடந்திருந்தா, அவர் என்ன செஞ்சுக்க முடியாது? அதுகளுக்கே போஷிக்க முடியாது. அப்புறம் இவரு எங்க பெரிய மனுஷன் ஆகுறது? முடியாது. அதனால தான் ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாலும், இந்த நாட்டுப்பற்று தான் முக்கியம் உண்டு. அவர் குடும்பத்த உதறி விட்டு போனதுனால தான், பின்னால இன்னைக்கு தேச தந்தை அப்படின்ட்டு புகழ்ற அளவுக்கு அவரு வாழ்ந்து காட்டினார். அதே போல முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு புகழோடு இருக்கிறார். அவரும் அரசியல்ல கல்யாணம் பண்ணுனா, இந்த மாரி சிக்கல்ல மாட்டுனா நம்ம நாட்டுக்காக பாடுபட முடியாது என்று இருந்தவர். அதே போல தான் காமராஜர். இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணினால் குடும்ப சிக்கல்ல மாட்டிக்கொண்டால் நாட்டுக்காக பாடுபட முடியாது என்று வைராக்கியத்திலிருந்து அதுக்காக கஷ்டப்பட்டு, அதுக்காக வழிநடத்தி, அதுக்காக ஜெயிலுக்கு போய் சிக்கல்ல மாட்டுனதுனால தான், பிற்காலத்துல அவங்களெல்லாம் பெரிய ஆளுகளா வந்தாங்க. புரியுதா சொல்றதா? இப்ப அவங்களும் சாராசாரியா கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணி ஒருத்தன் வந்திருக்கான்னு சொன்னா, அவன் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப தியாகம் உள்ளவளா இருக்கணும். என்ன செய்யணும்? தன்னுடைய கணவனுடைய முயற்சிக்கு, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு, அவள் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு கூட ஒத்துழைக்கிறவளாக இருந்தா தான், அந்த இடத்துக்கு முன்னேற முடியும். இல்லைன்னா முன்னேறவே முடியாது. இப்ப என் மனைவி இருக்கான்னு வைங்க. என் மனைவி என் வீட்ல உட்காந்து எனக்கு சோத்துக்கு பத்தல, அரிசி வாங்கி குடுக்கல, என் வீட்டுக்காரர் என்னைய நல்லா கவனிக்கல, என்னைய சினிமாவுக்கு கூட்டு போல, என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போல, அப்படின்னு என் பொம்பள பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்தா, என் ஊழியம் எப்படி விளங்கும்? நான் இயேசுவ பத்தி சொல்லிக்கிருந்தா, அவ பாட்டுக்கு என் சொந்தக்காரன் வீட்டுக்கு நான் போறேன், நீ வந்தா வா, வராட்டி போன்னு போய்க்கிருந்தா, இப்ப என்னவாகும்? நான் இயேசு எல்லாருக்கும் ஒழுக்கத்த சொல்லிக்கிருந்தா, இவ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கவர்ச்சியா இருந்தா ஊர் என்ன சொல்லும்? ஆகவே ஒரு ஊழியம் உருப்படியா வாழணும்னா, அது முன்னேறணும்னா, அந்த ஊழியம் பொண்டாட்டி கையினால தான் இருக்கு. அவ அந்த பாஸ்டம்மா எங்க அனுசரணை உள்ளவளாய், விசுவாசத்துல ரொம்ப 90% 100க்கு 100 இயேசு மேல பற்று உள்ளவளா இருக்கும்போது தான், அந்த ஊழியம் சரியா வரும். இல்லைன்னா வராது. அந்த எல்லா ஊழியமும் அந்த ஊழியத்தோட தான் இருக்குது. நீங்க எங்கெல்லாம் ஊழியம் நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க, அங்க எல்லாம் அந்த பாஸ்டருடைய பொண்டாட்டி
ஒரு நல்ல பொம்பளையா இருக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. யாரோட நெருங்கி பழகணும், யாரோட நெருங்கி பழகக்கூடாது. யாரோட அன்பு செலுத்தணும், யாரை சபைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாமே அந்த சபைக்குள்ள எல்லாமே அந்த அம்மா கையில தான் இருக்கும். ஐயா வெறும் ஒரு பொம்மை மாதிரி இருப்பார். வருவாரு, 2 பாட்டு பாடுவாரு, ஒரு பிரசங்கம் பண்ணிடுவாரு, போயிருவாரு. எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? அந்த அம்மா பொறுப்புல தான் இருக்கு. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டுக்கு அந்த அம்மாளுக்கு தான் கா மொத ச சைக்கிளோட வந்த அம்மா, பைபிளோட வந்த அம்மா, அப்புறம் பைக்ல வருவாங்க, அப்புறம் கார்ல வருவாங்க, அப்புறம் நல்லா இருந்தா பிளேன்லயே பறப்பாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத அம்மா என்ன செய்வாங்க? வரும்போது காரோட வருவாங்க, அப்புறம் கார வித்துருவாங்க, அப்புறம் பெட்ரோலுக்கு காசு இல்லன்னுவாங்க, அப்புறம் டூ வீலர் வாங்குவாங்க. அந்த டூ வீலரையும் வித்துட்டு, ஊர விட்டுட்டு ஏதாவது சண்டை போட்டுட்டு, கெட்ட பேர் வாங்கிட்டு, ஊழியத்த தொலைச்சுட்டு, ஐயோன்ட்டு போயிருவாங்க. அப்ப எங்க பெண்கள் அழகா இருக்காங்களோ, அன்பா இருக்கிறாங்களோ, ஆ ஆசீர்வாதம் இருக்காங்களோ, அங்கதான் சபை வளரும். அது சபைக்கு மாத்திரம் இல்ல, தம்பி சபைக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்துக்கு அது பொருந்தும். ஒரு வேலை செய்றான்னு வை, ஒரு ஆம்பளை ஒரு வேலை செய்றான்னு வை, ஒரு ஆபீஸுக்கே போறான்னு வை. அந்த ஆபீஸுக்கு அந்த பொம்பளை, அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? அதுக்குள்ள குடும்பத்த எப்படி நடத்த முடியும்? அத வச்சு சிக்கனமா வாழ்ற குடும்பம் தான் நல்லா இருக்கும். அவன் ரூ. 50 சம்பளம் வாங்கினா, அவன் ரூ. 1000 செலவு வச்சு அந்த வீடு என்ன செய்யும்? கடன்காரனாமாயி காலப்போக்குல நாண்டு தொங்க வேண்டியதான். அது அங்கதான் போகும். அது மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன வியாபாரம் பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த ஒரு கூழ் வண்டிய வைக்கிறாங்க. அதுல ஒரு பலசரக்கு வைக்கிறாங்க. அந்த பலசர கடைக்கு பொண்டாட்டி மாத்தி உதவி செய்யணும். கூழ் கடையா மாறணும். அப்படி மாறி கணவனுக்கு ஒத்தாசையா இருக்கிற அந்த தொழில் தான் வளர்ச்சி அடையும். இல்லைன்னா, நீ ஆம்பள 15 செஞ்சுட்டு போ. நம்ம வீட்ல தூங்கிட்டே இருக்கேன். இல்ல என் சொந்தக்காரனுக்கு போறேன். அப்ப எனக்கு அந்த வலி, இந்த வலி, என்னை புருஷன் கவனிக்கல. அப்படின்னா, அவன் எந்த ஆம்பளையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், அந்த குடும்பம் விளங்காது. அதனால தான் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? பெண்கள் எல்லாம் அதிகமா படிக்கணும். என்ன சொல்றாங்க? ஆண்கள் படிச்சா அவனோட முடிஞ்சிரும். பெண்கள் படிச்சா, அந்த பெண்ணே அவன் வகுத்துல பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கும். இன்னொன்னு சொல்றேங்களுங்களேன், இந்த மண் இருக்கு பாருங்க, நல்ல மண்ணுல போட்ட விதை, அது 1, 100, 1000 விளையும். அதே பொட்டல்ல போட்டா என்ன அது? முளைக்கவும் முளைக்காது, அப்படியே முளைச்சாலும் பலன் தராது, விளையாது. பொம்பளை அப்படித்தான். ஒரு நல்ல படிச்ச பொம்பளை, ஒரு நல்ல அறிவுள்ள பொம்பளை, ஒரு நல்ல முறையில வாழ்ந்த பொம்பளையா இருந்தா, அந்த பொம்பளுடைய போற இடத்துலயும் பிறந்த வீட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும், போற வீட்டுக்கு ஒரு புகழோடு வாழும். அந்த பொம்பளை அறிவில்லாத பொம்பளையா இருந்தா, பிறந்த வீட்டுக்கும் கேவலம் கொண்டாந்து வச்சிரும், போற வீட்டுக்கும் கேவலம் கொண்டாந்து வைக்கிறோம். இதுதான் நடைமுறை உண்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பெண்களை அதிகமா படிக்கணும். பெண்கள் நல்லா படிக்கணும்னு சொல்றது அதான். ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். பெண்களுக்கு மூளை அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா, புரியலையா? ஆம்பளைக்கு உடல் பலம் தான் வேற பெருசு. ஆம்பளைக்கு உடல் பலம் தான் பெருசா இருக்கும். பொம்பளைக்கு மூளை பலம் அதிகம். ஆனா பொம்பளை சிந்திச்சு நல்லது செய்யணும், இந்த குடும்பத்தை எப்படி உயர்த்தணும்னு நினைச்சிட்டாள்னா, அந்த குப்பை மேடா இருந்தாலும் அந்த வீடு கோவரமா மாறிடும். புரியுதா? அதே பொம்பளை அவ சுய ஆசைக்கு, தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய இன்பத்திற்கு, தான் சந்தோஷத்திற்காக போனாள்னா, அந்த முடிஞ்சிடும். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த உலக பிரமாரமா என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஆம்பளைகளை அடக்கி வாழ்ந்த, ஆம்பளைகளை திருத்தி வாழ்ந்த பொம்பளைங்க இருக்காங்க. சரித்திரத்துல. அதாவது ரொம்ப ரவுடியா இருந்தவனை, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்து, அவனை ரொம்ப சாது உள்ளவனாய், நல்லவனா மாத்துன கதைகள் உண்டு நம்ம நாட்டுல. நம்ம நாட்டுல அப்படிப்பட்ட கதைகள் உண்டு. பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான் ஒரு பொம்பளவே தெரியாம பாரு. அவனுக்கு ஒரு பொம்பளை வந்து, அவனை திருத்தி ரொம்ப உத்தமனாக மாத்தின பொம்பளை கதைகள் இந்த நாட்டுல உண்டு. புரியுதா சொல்றது? இந்த திருடிக்கிட்டு, மொள்ளமாரித்தனம் பண்ணிக்கிட்டு, முடிச்சு வித்த பண்ணிட்டு போயிறான் பாரு. அவனுக்கு ஒரு பொம்பளை வந்து, அவனை ஒழுங்குபடுத்தி, ரொம்ப நல்ல மனுஷனாய், அறிவுள்ளவனாய் மாத்தின பொம்பளைகளும் உண்டு. இதெல்லாம் சரித்திரத்துல உண்டு. ஆனா எந்த ஆம்பளையும் ஒரு பொம்பளையை திருத்தி வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. புரியுதா? ஹலோ, எங்க பாக்குற? இங்க பாரு. புரியுதா, புரியலையா? எந்த ஆம்பளையும் ஒரு பொம்பளைய திருத்தி வாழவே முடியாது.
என்ன 2 அடி அடிக்கலாம். அவளா இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு வெக்க மனத்துக்கு பயந்து வாழ்ந்தா, அடங்கி வாழ்ந்தா தானே ஒழிய, ஒரு பொம்பளைய அடக்கி ஆளவே முடியாது. அடிச்சு, ஒடிச்சு அவள கட்டுப்படுத்தவும் முடியாது. அவ நெனைச்சான்னா, எத்தனை பேர் கட்டுப்படுனாலும் ஓடிக்கிட்டே இருப்பான். அடக்கம் எங்கிட்டு போயிருச்சு, ஒடுக்கம் எங்கிட்டு போயிருச்சுன்ட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பா. இந்த உலகம் வெக்கமானது கட்டுப்பட்டு வாழ்ந்தா தான் பொம்பளை. இல்லாட்டி போனா அந்த குடும்பம் அழிஞ்சிரும். அதனால பொம்பளை திருத்தின ஆம்பளைகள் நெறைய பேர் இருக்காங்க. ஆம்பளைகள் திருத்தின பொம்பளைகள் சரித்திரம் இந்த நாட்டுல கிடையாது. ஆகவே ஆவதும் பின்னாலே, அழிவதும் பின்னாலே. ஒரு ஊழியம் நல்லா வரணும்னா பெண்கள் கையில தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஆண்கள் என்ன செய்றாங்க, ஒரு வாத்தியார் வீட்டு பொண்ண ஒரு வாத்தியாருக்கு பார்க்குறாங்க. ஒரு டாக்டர ஒரு டாக்டருக்கு பார்க்குறாங்க. ஒரு இன்ஜினியரு ஒரு இன்ஜினியர பார்க்குறாங்க. ஒரு போலீஸ் பொம்பளைய ஒரு போலீஸ்காரனுக்கு பார்க்குறாங்க. அப்பதான் தொழில் ரீதியில ஒத்து போகும்ன்றாங்க. இல்லாட்டி போனா அந்த குடும்பம் என்ன ஆயிரும்? மாறிரும்ன்றாங்க. அதனால தான் பெண்கள் கையில தான் இந்த ஊழியம் இருக்கு. எங்க பாஸ்டம்மா விசுவாசம் உள்ளவளாய், ஒழுக்கம் உள்ளவளாய், இயேசு மேல பற்று உள்ளவளாய், இயேசு மேல இயேசுவுக்காக ஜீவிக்கிற குடும்பமா இருந்துச்சுன்னா, அந்த ஊழியம் வளரும். அப்படி இல்லாத பொம்பளையா இருந்தா, இருக்கிறது தொலைஞ்சு போகும். பேசாம அந்த ஊழியத்த விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து வாழ்றது நல்லது. சொல்றது புரியுதா? அப்ப இந்த ஊழியமே பெண்கள் கையில தான் இருக்கணும். கத்துக்கொள்ளணும். வரவர்ல அன்பு அன்பு செலுத்தணும். அன்பா இருக்கணும். நான் ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துல போனேன். அந்த ஊழியத்துல என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் என்னைய வந்து பார்க்கல அவசரத்துல. எங்க அப்பா என்னைய வந்து பார்க்கல. எங்க அம்மா வந்து பார்க்கல. இடத்துக்கெல்லாம் பாஸ்டரும் பொண்டாட்டியும் வந்து தான் என்னைய பார்த்தாங்க. பிரசவத்துக்கு அவங்க தான் கூட வந்தாங்க. அவங்க தான் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அவங்களுக்கு செய்யாம நாங்க யாருக்கு செய்றது? எங்க அம்மாவை விட, எங்க அண்ணனை விட, என் தம்பியை விட, என் ஜாதி ஜனத்தை விட எங்க பாஸ்டர் தான் முதன்மையானவரு. அவர் தான் எல்லாத்துக்கும் என் குடும்பத்துல வந்து நிப்பாரு. அவர் தான் எனக்காக செபிக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னதை நான் பார்த்தோம். புரியுதா? அப்ப கணவனும் மனைவி எங்க மனைவி ரொம்ப ஞானமாய் நடந்து கொள்ளுகிறாளோ அந்த ஊழியம் வளரும். இல்லாட்டி போனா வளராது. அப்ப எங்க வளர்ந்துருக்குன்னா, பெண்கள் எங்க நல்லா இருக்கிறாங்களோ அங்க வளரும். பெண்கள் எங்க சரியில்லையோ அந்த ஊழியம் எத்தனை வருஷமானாலும் விளங்காது. முடிஞ்சா இருக்கிறது உழைஞ்சு போகும். வளர்ந்த ஊழியம் கூட புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தாலோ, அல்லது அவளுடைய நடத்தை சரியில்லை என்றாலோ, அவர் எல்லாரோட சிடு சிடு சிடுன்னு பேசினாலோ, வார ஆத்மாக்களும் இல்லாம போயிரும். வாழ்க்கை முன்னேற்றமும் பின்னோக்கி போயிரும். ஆக பெண்கள் கையில தான் இந்த ஊழியம் இருக்குது. பெண்கள் அறிவாளிகளாக இருந்தால், விசுவாசிகளாக இருந்தால், பெண்கள் ரொம்ப ஞானம் உள்ளவளாக இருந்தால், அந்த ஊழியம் குப்பமேட்ல இருந்தாலும், அது காட்டுல ஊழியம் துவங்கினாலும், அந்த ஊழியம் படிப்படியா உயரும். பரலோக ராஜ்யத்துக்கு போகும். பூலோகத்திலையும் சமாதானமும் வெற்றி வாழ்க்கை இருக்கும். பரலோக நித்திய ஜீவனும் கிடைக்கும். எல்லாமே பெண்கள் கையில் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் எல்லா பெண்களுக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க ஆண்டவரே. பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்கிறது. புத்தி உள்ள சிறு வீட்டை கட்டுவான்னு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகளும் படிக்கணும் ஆண்டவரே. எல்லாருமே பெரிய படிப்பாக படிக்கணும் ஆண்டவரே. அவங்க வருங்காலத்தில் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகளாய், போற வீட்டுக்கு புகழ் சேர்க்கிற பிள்ளைகளாய், இந்த நாட்டுக்கு தாய் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நாடு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு அந்த பெண்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஊழியத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அன்னை தெராசாவை போல இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்கிற அந்த சிந்தனையோடு வர வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நல்ல பெண்களாய் பார்த்து கல்யாணம் பண்ணும்படியாய் இந்த பாஸ்டலுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை வளர்ச்சியடைய அடிப்படை காரணமே பெண்களாய் இருக்கிறதுனால, பெண் அதிகமான ஞானமான பெண்களை பார்த்து திருமணம் செய்து ஊழியத்தை செய்ய உன் ஊழிய உயரவாய் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஞானமும் கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு கொடுங்க. எங்கெல்லாம் ஊழியம் விழுந்து போச்சோ அங்கெல்லாம் உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரங்களுக்கும் ஊழியக்கார மனைவிக்கும் ஞானமும் கிருபையும் புத்தியும் கொடுத்து உம்முடைய சபையை நீரே கட்டி எழுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு எல்லா இடத்திலையும் ஊழியத்தை வளர்த்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அந்த கேள்விக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்தீங்க. மிக்க நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.